தமிழக வெற்றி கழகம் வந்து சில விஷயங்கள்ல வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா எஸ்ஐஆர் கூட்டத்துல வந்து ஒரு அம்மா பேசுனாங்க. என்னன்னா வந்து ஏமா என்ன சார் என்னுடைய ஒய்ஃப் வந்து வாக்களிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இப்பதான் வாக்களிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ வெறும் 4 என் ஒய்ஃப் செத்து 4 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து பேசியிருந்தாங்க. அது வைரல் ஆச்சு. குற்றச்சாட்டு இல்லை, அந்த கதை நீங்க இன்னைக்கு தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதை நான் 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு கதை. திமுக எப்படி ஓட்டை திருடுது அப்படின்னு. அதுக்கு ஆதாரம் எங்க? ஏன் திமுக திருடுறதுக்கு ஓட்ட ஆதாரம் எங்க? திமுக ஓட்ட திருடுங்கிறது எப்படிங்க ஆதாரம் உங்ககிட்ட காட்ட முடியும்? நான் பார்த்திருக்கேங்க. 2002 2004 நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்டீங்கல்ல 2002 2004 இங்க மாநகராட்சி எலெக்ஷன் நடந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு எல்லா பூத்தையும் மூடிட்டு எல்லா இடத்துலையும் சாப்பான் குத்துனாங்க. குத்தி போட்டு எல்லாத்துலையும் நாங்களே ஜெயிச்சோன்னு டிக்ளேர் பண்ணாங்க. இங்க உயர் நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டுச்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நீ எல்லாம் கள்ள ஓட்டு போட்ட, அதனால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி திருப்பி நீ எலெக்ஷன் நடத்துன்னு சொன்னான். ஆதாரங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டலாம். திமுக ஓட்டை திருடுங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க. அதான் உச்ச நீதிமன்றம் கொட்டுச்சு அன்னைக்கு. திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கண்டுபிடிச்சது திமுக தான். ஓட்டு திருடலாம், கள்ள ஓட்டு போட வைக்கலாம்னு கண்டுபிடிச்சது திமுக தான். வாக்குச்சாவடியை கைப்பற்றி நல்ல ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது திமுக தான். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமே அதுக்கு கொட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்காக இங்க சென்னை மாநகராட்சியை ஒரு தடவை கலைச்சிருக்காங்க. கள்ள ஓட்டு போட்ட திமுக ஜெயிச்சதுன்னு இங்க உள்ள உயர் நீதிமன்றம் சொல்லி சென்னை மாநகராட்சி 2002 2004 மத்தியில கலைக்கப்பட்டது. மறுபடியும் ரீ எலெக்ஷன் நடத்தினாங்க. இந்த கள்ள ஓட்டு போட்டது எல்லாம் வீடியோ எடுத்து எல்லா சேனல்லையும் வந்தது. திமுக ஓட்டு திருடுறது, மந்தையா அடைச்சிக்கிட்டு சோறு போட்டு அவர்களை கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறது, எல்லா வேலையும் தெளிவா செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்.